வணக்கம். பல்வேறு மாவட்ட நிகழ்வுகளை கொண்ட நம் ஊர் செய்திகள் அடுத்தடுத்து வரவிருக்கின்றன. உதகை, குந்தா, கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி பகுதியில் 24 மணி நேரத்தில் 29 சென்டிமீட்டர் அளவில் அதிகனமழை பதிவாகியுள்ளது. இதேபோன்று கனமழை காரணமாக கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சின்னக்கல்லார் பகுதியில் 18 சென்டிமீட்டரும், சிங்கோனா பகுதியில் 12 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. தொடர் மழை காரணமாக சோலையார் அணையின் நீர்மட்டம் 108 அடியாக உயர்ந்துள்ளது. நெல்லையில் உள்ள சேர்வலாறு அணை திறக்கப்படுவதால் அகஸ்தியர் அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநர் இந்த தடையை அறிவித்துள்ளார். தொடர் கனமழையால் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணை மீண்டும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. நீலகிரி மற்றும் கேரள மலைக்காடுகளில் பெய்து வரும் மழையால் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து நேற்று காலை 82 அடியாக இருந்த நீர்மட்டம் ஒரே நாளில் 95 அடியை எட்டியது. இன்று அதிகாலை அணை முழு கொள்ளளவான 100 அடியை நெருங்கியதால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 14,000 கன அடி உபரி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் இறங்குவதோ, மீன்பிடிப்பதோ, பரிசல் பயன்படுத்துவதோ கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வருவாய், காவல் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான வெள்ளிமலை, உடங்கல் மற்றும் அடர் வனப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் வலம்புரி ஓடைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் குமணந்தோடு, கோரையூத்து, வலம்புரி உள்ளிட்ட மலை கிராமங்களில் நிலவி வந்த குடிநீர் தட்டுப்பாடு நீங்கியுள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது. 143 அடி உயரம் கொண்ட பாபநாசம் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 6 அடி உயர்ந்து 130.2 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 5,222 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. பாசனத்திற்காக 1,400 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. 156 அடி உயரம் கொண்ட சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் மட்டும் 10 அடி உயர்ந்து 142.12 அடியாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் 118 அடி உயரம் கொண்ட மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 94 அடியாக நீடிக்கிறது. மழை தொடர்ந்து பெய்து வருவதால் அணைகளில் நீர்மட்டம் மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக குற்றால அருவிகளில் இன்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புலி அருவியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் ஏராளமானோர் புலி அருவியில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த மரவனூர் பெரியகுளத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. செடல் மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு ஊர் முக்கியஸ்தர் சைகை காட்ட பொதுமக்கள் ஆர்வத்துடன் குளத்தில் இறங்கி மீன்பிடிக்க தொடங்கினர். கட்லா, விரால், ஜிலேபி, கெண்டை உள்ளிட்ட பல வகையான மீன்கள் கிடைத்ததால் மக்கள் மகிழ்ச்சியுடன் எடுத்துச் சென்றனர். மரவனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் மட்டுமின்றி கரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலிருந்தும் நூற்றுக்கணக்கானோர் இதில் பங்கேற்று உற்சாகமடைந்தனர். மீன்பிடி திருவிழாவில் பெரிய வலைகள் மற்றும் சிக்கு வலைகள் பயன்படுத்தக்கூடாது, மீன்களை விற்கக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. கன்னியாகுமரி அருகே உள்ள சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இன்று அதிகாலை கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன. 61 நாட்கள் மீன்பிடி தடை காலம் கடந்த 14ஆம் தேதி நள்ளிரவோடு நிறைவடைந்ததை அடுத்து சின்னமுட்டம் துறைமுகம் மீண்டும் களை கட்ட தொடங்கியுள்ளது. இன்று இரவு கரை திரும்பும் படகுகளிலிருந்து மீன்களை வாங்க தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் வியாபாரிகள் குவிய தொடங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. இதனால் அருவி மற்றும் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தஞ்சையில் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதல்வர் மருந்தகத்தில் திடீர் ஆய்வு செய்தார். அப்போது மருந்துகளின் இருப்பு, வழங்கும் நடைமுறை மற்றும் பொதுமக்கள் வருகை குறித்து ஊழியர்களிடம் நேரடியாக கேட்டறிந்தார். குறைந்த விலையில் மருந்துகள் வழங்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் செயல்பாடு மற்றும் சேவையின் தரம் குறித்தும் ஆய்வு செய்தார். இத்திட்டம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் மருத்துவ செலவுகளை குறைத்து வருவதாகவும் ஊழியர்கள் முதலமைச்சரிடம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ஒரு நாளைக்கு எவ்வளோ போகுது இல்லையா? ஒன்றும் எல்லா மருந்தும் கிடைக்கிது இருக்கா? எல்லா மருந்துமே கிடைக்குது. என்ன டிமாண்ட் இருக்காது? பிராண்டட் ஜெனரிக் எல்லாமே கிடைக்குது இல்லையா? எப்போ கடை திறக்கிறீங்க? காலையில் எத்தனை மணிக்கு? காலையில் எப்போ திறக்கிறீங்கண்ணா? காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 8:30 வரணும் இருக்குது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 6000 கனஅடியிலிருந்து 7500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் காற்றுடன் கூடிய மழையால் கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உதகையில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் மந்தாடா, தலைக்குந்தா, மஞ்சூர் சாலை, கிளென்மார்கன் ஆகிய 4 சாலைகளில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தீயணைப்புத் துறையினர் மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மறு உத்தரவு வரும் வரை புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. தென் தமிழக கடற்பகுதிகளில் திங்கட்கிழமை அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்ட நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காந்தி காய்கறி மார்க்கெட்டில் வரத்து அதிகம் காரணமாக வெண்டைக்காய் விலை குறைந்துள்ளது. கடந்த 2 வாரத்திற்கு முன்பு வெண்டைக்காய் விலை 35 ரூபாயாக விற்ற நிலையில் தற்போது 9 ரூபாயாக சரிந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை ஒரே நாளில் 20 காசுகள் குறைந்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் விற்பனை குறைந்து முட்டைகள் தேக்கமடைந்திருப்பதால் விலை சரிந்துள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 ரூபாய் 40 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மனைகள் வரன்முறைக்கு விண்ணப்பிக்க விரைவில் புதிய இணையதளம் தொடங்கப்பட உள்ளது. மனைகள் வரன்முறைக்கு விண்ணப்பங்கள் பெற 2017 உருவாக்கப்பட்ட இணையதளமே தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பது தெரியவந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே அதற்கு மாற்றாக புதிய இணையதளத்தை உருவாக்க முடிவு செய்துள்ளனர். பொதுமக்கள் தங்கள் மனை குறித்த விவரங்களை எளிதாகவும் விரைவாகவும் பதிவு செய்யும் வகையில் அதில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் நிலையில் மனை குறித்த விவரங்களை விரைவாக ஆய்வு செய்து தொழில்நுட்ப அனுமதி வழங்க வசதிகள் செய்யப்பட உள்ளதாகவும் புதிய இணையதளம் உருவாக்கும் பணி இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சந்தூர் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயில் மகாபாரத திருவிழாவை முன்னிட்டு துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. இதில் துரியோதனனை வதம் செய்யும் காட்சியை நாடக கலைஞர்கள் தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டினர். இதனை காண வந்த பக்தர்களுக்கு திருஷ்டி விலக துடைப்பத்தால் அடிக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே நடந்த மஞ்சு விரட்டு போட்டியை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். கொடுங்குன்றப்பட்டி கிராமத்தில் உள்ள பாலடி கருப்பர் காலபைரவர் கோயில் பாலாபிஷேக விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டியில் 400க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. திடலிலும் கண்மாயிலும் வயல்வெளிகளிலும் விரண்டு ஓடிய காளைகளை நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அடக்க முற்பட்டனர். போட்டியில் வென்ற வீரர்களுக்கும் காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடியில் நடைபெற்ற நெய்தல் கலை விழாவை திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர்
கண்டு ரசித்தனர். தூத்துக்குடியில் 3 நாட்களாக நடைபெற்ற 4வது நெய்தல் கலை திருவிழா நிறைவடைந்தது. இறுதி நாளில் அரசு, மாவட்ட இசைப்பள்ளி, நெய்தல் கலைக்குழுக்கள், உவரி களியல் கலைக்குழு, போக் மார்க்லி அந்தோனிதாசனின் இசைக்குழு என பல்வேறு குழுவினர் கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் அங்கன்வாடி ஊழியரை கட்டிப்போட்டு நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்ற வழக்கில் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு நடத்தப்பட்ட விசாரணையில் விராலிமலை சக்தி நகரைச் சேர்ந்த தீபக் என்பவர் சிக்கினார். அங்கன்வாடி ஊழியரின் உறவினர் மகனான தீபக் வெளிநாடு செல்ல பணம் கேட்டு தராததால் நண்பர்களோடு சேர்ந்து இந்த திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து தூத்துக்குடியில் மீனவர்கள் உற்சாகத்துடன் கடலுக்கு சென்றனர். 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் கடந்த 14ஆம் தேதியோடு முடிவடைந்தது. இதையடுத்து தூத்துக்குடியில் மீனவர்கள் வான வேடிக்கையுடன் 240க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் தொழிலுக்கு சென்றனர். இதேபோல காரைக்காலில் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். சென்னையில் அலையில் சிக்கி மாயமான சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். எர்ணாவூர் ஜெயஹிந்த் நகரைச் சேர்ந்த பரத் என்ற சிறுவன் தனது நண்பர்களோடு எண்ணூர் நெட்டுக்குப்பம் தூண்டில் வளைவு பகுதிக்கு சென்றார். அங்கு கடலில் கால் நனைக்க இறங்கியபோது கால் இடறி அலையில் சிக்கி மாயமானார். இதுகுறித்து தகவல் அறிந்த எண்ணூர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மீனவர்களின் உதவியோடு தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அதே இடத்தில் பரத்தின் உடல் மீட்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி யானை மார்க்கெட்டில் வெண்டைக்காய் விலை கடுமையாக சரிந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வரத்து அதிகரிப்பால் கடந்த வாரம் 25 ரூபாய்க்கு ஏலம் போன 1 கிலோ வெண்டைக்காய் தற்போது 3 ரூபாய் முதல் 4 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போகிறது. இதனால் கடும் நஷ்டமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பழத்தோட்டம் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 4 பேர் படுகாயங்களுடன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையை அடுத்த ஆவடி அருகே பட்டாபிராம் ரயில் நிலையத்தில் ரயில் மோதி 2 உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அன்பு மற்றும் வேல்முருகன் ஆகியோர் பட்டாபிராம் அடுத்த வயலாநல்லூரில் உள்ள செங்கல் சூளையில் பணிபுரிந்து வந்தனர். இருவரும் பட்டாபிராம் காய்கறி சந்தைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பும் வழியில் தண்டவாளத்தை கடந்தபோது விரைவு ரயில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஆவடி ரயில்வே காவல்துறையினர் உடல்களை மீட்டு விசாரித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் கணவருடன் ஏற்பட்ட தகராறால் 10 மாத கைக்குழந்தையுடன் கிணற்றில் குதித்த இளம்பெண் உயிரை மாய்த்துக் கொண்டார். மணக்கடையார் கோயில் செல்லும் பாதையில் உள்ள மாரிபாண்டி என்பவருக்கு சொந்தமான கிணற்றில் இளம்பெண்ணின் சடலம் மிதப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் பேரில் நிகழ்விடம் சென்ற காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் இருவரின் உடல்களையும் மீட்டனர். விசாரணையில் அப்பெண் விநாயகர் கோயில் தெருவைச் சேர்ந்த ராமசாமி என்பவரின் மனைவி வெண்ணிலா என தெரியவந்தது. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. தற்கொலை எண்ணம் வந்தால் 104 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம். கோவை மாவட்டம் பேரூர் அடுத்த தீத்திப்பாளையம் ஐயாசாமி கோயில் தெருவில் மின்சாரம் பாய்ந்ததில் 2 உயிரிழந்தனர். விக்னேஸ்வரன் என்பவர் வீட்டின் பின்புறம் உள்ள தகர கொட்டகை மீது மின்கம்பி ஒன்று விழுந்ததாக தெரிகிறது. எதிர்பாராத விதமாக அதை தொட்ட விக்னேஸ்வரன் சுருண்டு விழுந்து உயிரிழந்த நிலையில் அவர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்ததாக குடும்பத்தினர் நினைத்துள்ளனர். இந்த சம்பவத்தை விவரிக்க முயன்றபோது அதே தகர கொட்டகையை தொட்ட நாகராஜ் என்பவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து மின்கசிவு கண்டறியப்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியில் கால்நடைகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாமை அமைச்சர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். இதில் கால்நடைகளுக்கு கோமாரி, அடைப்பான் உள்ளிட்ட நோய்களுக்கான சிகிச்சை மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டத்தில் ஒன்றியத்திற்கு 20 என மொத்தம் 240 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் 6,81,000 கால்நடைகள் பயன்பெறும் என அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்தார். தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக குற்றால அருவிகளில் இன்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புலியருவியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
இதனால் ஏராளமானோர் புலியருவியில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 6000 கன அடியிலிருந்து 7500 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் இருவர் படுகாயமடைந்ததை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாளையம்புதூர் சந்திப்பில் அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன், புகழேந்தி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடந்த போது அவ்வழியே வந்த கார் மோதியது. இதில் படுகாயமடைந்த மணிகண்டன், புகழேந்தி ஆகியோர் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து பாளையம்புதூர் சந்திப்பில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் அங்கு பாலம் கட்டித்தரக் கோரி அந்த பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பிறகு தொப்பூர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது.